பாட்டி சொல்கிறதுக்காக காவேரி நம்ம விஜயை டிவோர்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்க? இந்த வீடியோக்கு லைக் போட்டு தெரிவிங்க. அடுத்தடுத்து என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ரிவ்யூ அண்டு ப்ரெடிக்ஷன் வாங்க பார்க்கலாம். என்னங்க நடக்குது? அந்தளவுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. பாட்டி ஒரு பக்கம் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் காவேரி தான் கர்ப்பமாக இருக்கிற விஷயத்த வீட்லேயும் சொல்ல மாட்றாங்க, எதுவும் பண்ண மாட்றாங்க. அதே மாதிரி தான் விஜயாச்சும் தாத்தா பாட்டிக்கிட்ட சொல்லலாம், அவருமே பார்த்திங்கன்னா அமைதியாக வாய மூடிட்டு இருக்கிறதான் பயங்கர கடுப்பாகுது. கோவிலில் விஜய்கிட்ட பேசிட்டு நம்ம காவேரி ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சாரதம்மாவை பிடிச்சி மாமி ஒரு மாதிரி பேசினனால சாரதம்மா ரொம்பவே கோவத்தில் இருக்கிறாங்க. இங்கே வீட்டுக்கு வந்துட்டு காவேரி விஜய் பேசுனதெல்லாம் நினச்சி ரொம்பவே கவலையாக இருக்கிறாங்க. இவ்வளோ பாசம் வச்சுருக்கிற விஜயை நம்ம எப்படி விட்டு பிரிஞ்சிருக்க போகிறோம், ஏன் தான் நமக்கெல்லாம் இப்படி நடக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சாரதம்மா காவேரியை பிடிச்சி திட்டுறாங்க. அந்த பையன் கூட பேசாதன்னு சொன்னால் நீ மறுபடியும் பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. நான் எதுவுமே பேசலை, அவர் தான் கோவிலில் என்கிட்ட பேசினார், நான் என்னம்மா பண்ண முடியும், அப்போ கூட நான் அவர்கிட்ட சரியாக பேசலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு எல்லோரும் பேசிகிட்டு இருக்கும்போதே இங்கே பாட்டியும் அண்டு விஜயோட சித்தியுமே இந்த மாதிரி நீ விஜய் டிவோர்ஸ் பண்ணிடு, இதுதான் ஒரே வழி, இல்லைன்னா விஜய் நீ தான் வேணும், நீ தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு உன் பின்னாடியே சுற்றிட்டு இருப்பான், எங்களுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை, இதுக்கப்புறம் விஜய் எதுக்காகவும் கஷ்டப்படக்கூடாது, அவன் நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல், அப்படின்னா நீ அவன் வாழ்க்கையை விட்டு போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஓவராகவே பேசிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாட்டி சொன்ன விஷயத்தை கேட்டு எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. இங்கே காவேரி ரொம்பவே மனசுடைஞ்சு போயிடறாங்க. அவங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, அமைதியாக நிற்கிறாங்க. உடனே பாட்டி இருந்துக்கிட்டு, என்ன காவேரி என்ன தான் முடிவெடுத்துருக்குற, அன்றைக்கி நான் உங்ககிட்ட பேசும்போது சரி சரின்னு சொல்லிட்டு தானே தலையாட்டினேன், இப்போது இந்த நோட்டீஸை கொடுக்கும்போது என்ன வாங்கவே மாட்டேற, இந்தா வாங்கி ஃபஸ்ட்டு இதில் சைன் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன தான் சாரதம்மா விஜய் காவேரி லைஃப்பில் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாலுமே பாட்டி இப்படி ஒரு விஷயத்த பண்ணும்போது நம்ம சாரதாமாவே கொஞ்சம் ஸ்டன்னாகி நின்றாங்க. என்ன இவங்க இப்படி திடீர்னு முடிவெடுத்துட்டு இருக்கிறாங்க, காவேரி மனசுலும் அந்த பையன் மனசுலையும் அந்தளவுக்கு ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நேசிக்கிறாங்க. ஆனால் இவங்க பண்ணுறதெல்லாம் நல்லாவா இருக்குது? இதுக்கு முன்னாடி நம்ம தான் ஏதோ வெண்ணிலா பிரச்சனைனால கோவத்தில் இருந்தோம், விஜய் காவேரி சேர்ந்து வாழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இவங்க ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதம்மா மனசுக்குள்ளே யோசிக்கிறாங்க. இங்கே பாட்டி இருந்துக்கிட்டு, இங்கே பாரு, யோசிக்கிறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை காவேரி, விஜய் நல்லா இருக்கணும், ஏன் மேலேயும் தாத்தா மேலேயும் உனக்கு கொஞ்சமாச்சும் பாசம் இருந்துச்சுன்னா ஒழுங்காக அதில் கையெழுத்து போட்டு கொடு, இல்லைன்னா நாங்கள் எதனாலும் பண்ணிக்குவோம், உசுரை விட்டுருவோம் அப்படின்னு பிளாக்மெயில் பண்ணுறாங்க. இங்கே காவேரி இருந்துக்கிட்டு, இங்கே பாருங்கள், நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், விஜயும் சந்தோஷமாக இருக்கணும், அதுதான் எனக்கு முக்கியம், சரிங்களா? இப்போ என்ன நான் சைன் தானே போட்டு தரணும், நான் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி பார்த்திங்கன்னா மனசை கல்லாக்கிக்கிட்டு சைனை போட்டு கொடுத்துட்றாங்க. இனி மற்றதை நாங்கள் பார்த்துக்குறோம், விஜய் உங்ககிட்ட பேசினா நீ சொல்லிடு, சரியா? விஜய்கிட்ட எப்படி சைன் வாங்கணுமோ நாங்கள் பண்ணிக்கிறோம், இதுக்கப்புறம் உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு நம்ம பாட்டியும் அண்டு விஜயோட சித்தியும் கிளம்பிடுறாங்க. இங்கே நம்ம காவேரி ரொம்பவே ஃபீல் பண்ணி கதறி அழுதுட்டு இருக்கிறாங்க. கங்கா இருந்துக்கிட்டு காவேரியை சமாதானப்படுத்துகிறாங்க. ஏண்டி எல்லாம் பண்ணிவிட்டு இப்போ உட்காந்து அழுதுட்டு இருக்கிற, அவங்க கேட்குறாங்கன்னா நீ எதுக்காகவே சைன் போட்டு கொடுக்குற, நீங்கள் ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிரே வச்சுருக்கிறீங்க, எப்படி நீங்கள் இருக்க முடியுமா, ஏண்டி காவேரி இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கங்கா காவேரியை பிடிச்சி திட்டுறாங்க. உடனே காவேரி இருந்துக்கிட்டு, என்னை என்னக்கா பண்ண சொல்கிற, அவங்க இப்படிலாம் சொல்லும்போது என்னால் முடியாது, விஜய் எப்படியோ போகட்டும், அவருக்கு என்ன வேணாலும் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறதா, அவங்க தான் தெளிவாக சொல்கிறாங்க, என்னால் தான் விஜய்க்கு பிரச்சனை, அந்த பசுபதி விஜய்கிட்ட ரொம்பவே பிரச்சனை பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி ரொம்பவே அழுதுகிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. கங்காவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இந்த இடத்துலையாச்சும் பாட்டிக்கிட்ட பொட்டில் அடிக்கிற மாதிரி, இதுதான் விஷயம், நான் கர்ப்பமாக இருக்கிறேன், உங்கள் வீட்டு வாரிசை வயிற்றில் சுமக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி உண்மையை போட்டு உடச்சிருக்கலாம். ஆனால் காவேரி எதுக்கு தான் இப்படி பண்ணுறாங்களோ அப்படி தெரியல. இப்போது பாட்டிக்கிட்ட உண்மையை சொல்லியிருந்தால் அவங்க கொஞ்சம் யோசிச்சுருப்பாங்க, சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மனசு கூட கொஞ்சம் மாறி இருந்திருக்கலாம். அடுத்து வீட்டுக்கு பாட்டி பார்த்திங்கன்னா செம்மையாக ஒரு நாடகத்தை போடுறாங்க. இந்த மாதிரி காவேரி என்ன வர சொல்லியிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு விஜய்கிட்ட சொல்கிறாங்க. அதை கேட்ட விஜய் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. என்ன சொன்னாங்க பாட்டி உங்ககிட்ட, காவேரி எதனாலும் சொன்னாலா, வீட்டுக்கு வரேன்னு சொன்னாலா, நீங்கள் பேசினா கண்டிப்பாக அவன் மனசு மாறுவான்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், நீங்கள் வர சொன்னீங்களா,
நீங்கள் சொன்னால் கண்டிப்பாக காவேரி கேட்பா பாட்டி, நீ என்ன தான் பேசுனீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து கேள்வி மேலே கேள்வியாக கேட்டுட்டு இருக்கிறாங்க. உடனே அந்த டிவோர்ஸ் நோட்டீஸ் எடுத்து பாட்டி இருந்துக்கிட்டு விஜய்கிட்ட கொடுக்குறாங்க. இங்கே பாரு, இதை பாரு, சும்மா காவேரி காவேரின்னு சொல்லிட்டு தலையில் தூக்கி வச்சு ஆடிட்டு இருக்காத, அந்த காவேரி பண்ண வேலையை பாரு, அவள் முடிவு பண்ணிட்டா நீ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீயும் முடிவு பண்ணு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்ன பாட்டி என்ன சொல்கிறீங்க? இது வந்து டிவோர்ஸ் நோட்டீஸ், அவள் சைன் போட்டு கொடுத்துட்டா, நான் அவகிட்ட பேச போய் அசிங்கப்பட்டதா மிச்சம். அவங்க வீட்டில் உள்ளவங்கள எப்படிலாம் பேசுகிறாங்க, ரொம்பவே ஓவராக தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. நீ தான் அவள் பின்னாடி சுற்றிட்டு இருக்கிறியா, அவளை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கிறியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் எல்லாருமே முடிவு பண்ணிட்டாங்க. ஏன் காவேரியும் முடிவு பண்ணி இந்த மாதிரி சைன் போட்டு கொடுத்துட்டா, இதுக்கப்புறம் நீ தான் சைன் போடணும், கொஞ்சமாச்சும் திருந்து விஜய், தாத்தா பாட்டி முக்கியம் நினச்சேன்னா நீ வந்து இதில் சைன் போட்டாகணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே பாட்டி சொல்கிறது எதையுமே நம்ம விஜய்னால் ஏற்றுக்கவே முடியல. இல்லை நீங்கள் சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன், காவேரி கண்டிப்பாக இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்கவே மாட்டா, அவள் என் மேலே எவ்வளோ ஒரு பாசம் வச்சுருக்கிறான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், நான் இல்லாத வாழ்க்கை அவளுக்கு இல்லவே இல்லை, அப்புறம் எப்படி அவள் இந்த நோட்டீஸில் சைன் போட முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே பாட்டி இருந்துக்கிட்டு, அப்போது பாட்டி போய் சொல்கிறேன்னா, பாட்டி இவ்வளோ தூரம் சொல்கிறேன் நீ நம்ப மாட்டேன், ஏன் தான் உன் சித்தி கூட தான் இருக்கிறா, அவகிட்டயே கேளு, அவளே சொல்லுவா. ஆமாம் விஜய், அம்மா சொல்கிறது எல்லாம் உண்மை தான், கொஞ்சம் நீ புரிஞ்சு நடந்துக்கோ, வேணாம் அந்த பொண்ணு தான் உன்னை கொஞ்சம் கூட மதிக்க மாட்டுது, நீ வேணும்னு நினச்சிருந்தா அவள் எப்போவும் இந்த வீட்டுக்கு வந்திருப்பாள, எதுக்காக இன்னும் அவங்க வீட்டில் இருக்கிறா, சும்மா உன்னை வந்து கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறா, தயவு செஞ்சு எங்களுக்காக வச்சு நீ விட்டுரு, அவளால் வந்து பசுபதினாலையும் பிரச்சனை, நமக்கு எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை, சரியா? தாத்தா பாட்டி வயசான காலத்தில் உன்னை நினச்சி கவலைப்படணும்னு நினச்சிட்டு இருக்கிறியா, உனக்காக தான் அவங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, அதெல்லாம் மறந்துடாத விஜய் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே நம்ம விஜய் ரொம்பவே அழ ஆரம்பிச்சுறாங்க. காவேரி இப்படி போய் எப்படி பண்ணியிருப்பா, என்னால் நம்பவே முடியலை அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்போது காவேரி நாங்களே மிரட்டி ஏதோ இந்த டைவர்ஸ் நோட்டீஸில் சைன் வாங்கிட்டு வந்த மாதிரியெல்லாம் நீ விஜய் பேசிகிட்டு இருக்கிற, நீ இப்படிலாம் பண்ணாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி எப்படியே பார்த்தீங்கன்னா அழுகிற மாதிரி நாடகம் வர்றாங்க. இல்லை பாட்டி, எனக்கு ஒன்றுமே புரியலை, எனக்கு மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, என்னால் வந்து சந்தோஷமாக இருக்க முடியாது, காவேரி இல்லாத வாழ்க்கையே எனக்கு இல்லை, அப்படி தான் எப்படா வந்து நானும் காவேரி ஒன்று சேருவோம், இந்த வீட்டில் சந்தோஷமாக வாழுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். அதே மாதிரி தான் என்னோடய காவேரியுமே வந்து இது பண்ணிகிட்ருக்கிறா, அவளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, அவள் எதையோ ஒன்று நினச்சி தான் அவள் என்னை அவாய்ட் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், இதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குது, கண்டிப்பாக நான் சீக்கிரமே கண்டுபிடிப்பேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே பாரு, இதோட அந்த பிரச்சனையை விட்டுருந்தா இந்த நோட்டீஸில் வந்து நீ வந்து சைன் போர்டு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இல்லை பாட்டி, என்னால் பண்ணவே முடியாது, காவேரி நீங்கள் சைன் பண்ணி கொடுத்தான்னு சொல்கிறீங்களே, பரவாயில்ல இருக்கட்டும், நான் சைன் போட்டால் மட்டும்தானே இதுக்கு வந்து ஒரு தீர்வு கிடைக்கும், கண்டிப்பாக என்னால் வந்து நான் சைன் போடவே மாட்டேன், காவேரி தான் என் வாழ்க்கை அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. ரொம்பவே கோவமாக பேசிட்டு விஜய் அவரோட ரூமுக்கு போயிட்டு பழைய ஞாபகங்கள்லாம் நினச்சி ரொம்பவே கதறி எழுதிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி தான் நம்ம காவேரியுமே ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கங்கா இருந்துக்கிட்டு ஏதோ ஒன்று தேடும்போது பார்த்தீங்கன்னா நம்ம காவேரியோட ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாமே வந்து நம்ம கங்கா கண்ட மாட்டிடுது. இது என்ன ஸ்கேன் ரிப்போர்ட்டு, ஏதோ ப்ரெக்னென்சி ஸ்கேன் ரிப்போர்ட் மாதிரி இருக்குதே, நம்மதும் இல்லை காவேரின்னு சொல்லிட்டு போட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. காவேரியோட ஸ்கேன் ரிப்போர்ட்டு தான். அதை பார்த்ததுமே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. காவேரி இவ்வளோ பெரிய விஷயத்த வந்து மறைச்சிருக்கிறாளா, பாட்டி கூட அன்னைக்கு சொன்னாங்க காவேரியோட வயிறு வந்து பெருசாக இருக்குது, இதுக்கு முன்னாடி காவேரி ஒரு டைம் வாமிட் எடுத்துகிட்டு இருந்தா, அது மட்டும் இல்லாமல் டேப்லெட் கூட போனால் கடைசியாக அது நம்மது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மழுப்பிட்டாலே, இப்போ தான் விஷயம் புரிய வருது, காவேரி அப்போது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற அந்த விஷயத்த மொத்தமாக நம்ம எல்லாருக்கிட்டையுமே மறைச்சிருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்கா இருந்துக்கிட்டு கெஸ் பண்ணுறாங்க. எப்படி இவளுக்கு இவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சி வச்சுருக்க மனசு வந்திருக்குது, பாவம் காவேரி மனசுக்குள்ளே எவ்வளோ கவலை கஷ்டத்தை வச்சுருக்கிறா, இந்த நிலமையில கூட வந்து அவள் உண்மையை சொல்லாமல் விஜயை விட்டு கொடுத்துட்டு உட்காந்துருக்கிறாளே, என்ன பொண்ணு இவ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்கா பயங்கரமாக கோவப்படுறாங்க. காவேரி பால்கனியில் வந்து உட்காந்துருக்குறாங்க. அந்த டைமில் சாரதாம்மா பாட்டி யாருமே வீட்டில் இல்லை. கங்கா அந்த ரிப்போர்ட்டை எடுத்துகிட்டு நம்ம காவேரி கிட்ட போயிட்டு இது என்ன காவேரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. என்னக்கா இது என்ன, இது உன்னோட ரிப்போர்ட்டு தானே, அதை எதுக்கு என்கிட்ட வந்து கொண்டு வந்திருக்கிற, நான் அன்னைக்கு பார்த்துட்டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இது ஏன் ரிப்போர்ட் இல்லை, உன்னோட ரிப்போர்ட்டு தான், ஏண்டி காவேரி இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. நம்ம காவேரி எப்படி பார்த்திங்கன்னா தலை குனிஞ்சு அமைதியாகவே இருக்கிறாங்க. சொல்லுடி காவேரி, இது எவ்வளோ பெரிய விஷயம், இதை போயிட்டு மறைச்சி வச்சு மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சுருந்துருக்கிறியடி, ஏன்டி இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கங்கா ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அக்கா நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத, எல்லாம் காரணம்
கல்யாணத்துக்காக தான். அப்போது வெண்ணிலா பிரச்சனை போயிட்டு இருந்தது. அந்த மாதிரி டைமில் இந்த விஷயத்த சொன்னால் சரியாக இருக்காது. பிரச்சனையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவெடுத்தோம். ஆனால் மறுபடியும் மேலும் மேலும் இப்படிலாம் பிரச்சனை வந்தால் எப்படிக்கா இந்த விஷயத்த சொல்கிறது? அதுவும் இந்த விஷயம் அம்மாவுக்கு மட்டும் தெரிஞ்சால் கண்டிப்பாக அவங்க என் மேலே கோவப்படுவாங்க. அதனால தான் சொல்லலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் காவேரி, நீ இப்படி பண்ணியிருந்துருக்கவே கூடாது. எனக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. ஏன் நிலைமையில தான் நீ இருந்திருக்கிற. இந்த மாதிரி டைமில் நீ எவ்வளோ ஒரு இதாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். அதை விட்டுட்டு கொடைக்கானல்லாம் போனேன், சரியாக சாப்பிடலை, உன்னை வந்து கேர் பண்ணி நாங்கள் யாருமே பார்த்துக்கலடி, ரொம்பவே கஷ்டமாக இருக்குடி, சங்கடமாக இருக்குடி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அக்கா, என் குழந்தை எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணி ரொம்பவே தைரியமாக வந்து வரும்க்கா. நீ ஒன்றும் கவலைப்படாதக்கா. நீ ஹெல்த்தியாக இருக்கணும், அது போதும் எனக்கு. நான் ரொம்ப ஹெல்த்தியாக தான்க்கா இருக்கிறேன். நான் வந்து வீக்காக இல்லை. அதனால் அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு ரொம்பலாம் வந்து சுற்றக்கூடாது இந்த மாதிரி டைமில். ஆனால் ஓரளவுக்கு போகலாம். ரொம்ப உடம்பு வீக்காக இருக்கிறவங்க தான் எங்கேயுமே போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் தைரியமாக நான் வந்து போனேன். நீ எதையும் நினச்சி கவலைப்படாதக்க. இந்த விஷயம் வந்து வீட்டில் யாருக்குமே தெரிய வேணாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்தடுத்து இன்னுமே பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுங்க. பாட்டி நம்ம விஜய்கிட்ட வந்து சிக்கிக்கிட்டு நல்லா வாங்கி கட்டிக்க போகிறாங்க. அந்த ஒரு சீனுக்காக பார்த்திங்கன்னா யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்க கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.